ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் வெட்னஸ்டே. இன்னைக்கு ஒரு மட்டன் விருந்து தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எதனால் இன்னைக்கு மட்டன் விருந்துனா, புரட்டாசி வேற வரப்போகுதுங்க. நாங்கள் புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் நான்வெஜ் பிரியர்கள் இருக்காங்க. அவங்களுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் மட்டன்லேயே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ நான் மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, மட்டன் கிரேவி தாங்க செஞ்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ரேஷியோவில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த விதத்துலையாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தது என் வீடியோ பார்த்து குக் பண்ணுங்கள். டேஸ்ட்டும் நல்லாவே வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மட்டனை நல்லா ஃபோர்ஸான ஒரு பைப் வாட்டரில் ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாங்க. ஃபைனலாக மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. நம்ம சேனல் குக்கிங் சேனல் எல்லாம் கிடையாது. நான் எந்த மாதிரி செய்வேன் அப்படிங்கிறது தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அந்தளவுக்கு குக்கிங்கில் எக்ஸ்பர்ட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் எந்த மாதிரி வீட்டில் செய்வேன் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற ஏதாவது குக்கிங் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தீங்கன்னா, நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நானுமே கற்றுக்கிறேன். நான் மட்டன் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா அது எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ மட்டனை வேகிறதுக்காக போட்டுடலாம். அதுக்காக ஒரு குக்கரில் நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுமே ஆனியனை நம்ம அதில் போட்டுடலாம். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிடுங்க. ஆனியன் வதங்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆப்ஷனல் தான். நான் ஹர்த்திக்கு இதுலேயே சாப்பாடு போட்டு கொடுத்துருவேங்க. சாப்பாடு போட்டு பிணைஞ்சு கொடுப்பேன். அதுக்காக கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயில் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மட்டன் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம வாட்டர் ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபைனலாக க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது இதில் டேஸ்ட்டுமே பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எது ப்ரிப்பேர் பண்ணாலுமே அதுலேயும் நம்ம உப்பு ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் கம்மியாக இருந்தாவே ஓகே தான். மட்டன் விசில் வரதுக்குள்ளே சைட் பை சைட் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அரைச்சிக்கிறதுக்காக சாட்டே பண்ணிக்கலாங்க. மட்டனுக்கு தேவையான குவான்டிட்டியில் கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, வரமிளகாய், மிளகு, கிராம்பு, பட்டை, கொஞ்சமாக பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துகிட்டு ஒரு ஜாரில் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் இந்த டைம் நான் ஒரு 4 to 5 விசில்ஸ் தாங்க வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம பிரியாணி குக் பண்ண போகிறோம். கிரேவி, சுக்கா எல்லாத்துலேயுமே திருப்பியும் மட்டன் வேகும். அதனால் கொஞ்சம் கம்மியான விசில் தான் வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அடுத்து ஒரு குக்கரில் பிரியாணிக்கு தேவையான ஆயில் காஞ்சதும் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6 வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்புமே ஆட் பண்ணிக்கலாம். உப்புமே அளவாகவே ஆட் பண்ணுங்கள். நம்ம மட்டன் வேகும் போதும் சேர்த்துருக்கோம். அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கறி லீஃப் நல்லா சாட்டே பண்ணிடுங்க. நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 4-5 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே இன்னும் சைஸாக இருந்ததுனால நான் ஒரு 6-7 தக்காளி எடுத்திருக்கேன். அதையுமே நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கிட்டேன். இது கூட நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு கட்டு புதினாவை சேர்த்துக்கிறேன். இதையும் வணக்கி வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 kgயில் தான் மட்டன் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போது மட்டன் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரேராக நாங்கள் பாக்கெட் மசாலாஸும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எங்கள் கிட்ஸுக்குமே கொஞ்சம் சீட்டே இருக்கணும் இல்லைங்களா, அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வர மாதிரி இருக்கும். அதனால் இப்போ பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாவும் நல்லா மெர்ஜாகி வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கர்டும் ஒரு 1/2 லெமன் ஜூஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசியை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அரிசி ஆட் பண்ணதும் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணியுமே ஊற்றிக்கலாம். மட்டன் ஆல்ரெடி விசில் இறக்கி வச்சுருந்ததுனால மட்டனுக்குன்னு நம்ம செப்பரேட்டாக எதுவும் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. பிரியாணிக்கு மட்டும் ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போது நம்ம பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் சைடில் சுக்காக்கும் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு பேனில் ஆயிலும், கடுகு, கருவேப்பில், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேன். ஆனியன் நல்லா சாட்டே ஆகி வர்றதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன்.
ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வர வரைக்குமே நம்ம வணக்கிக்கணும். அதில் தான் டேஸ்ட் இருக்கும். அப்புறம் 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையுமே நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கணும். இப்போது நம்ம சுக்காக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், சில்லி பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வணக்கி விட்டுக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா நம்ம சுக்காக்கு தேவையான மட்டனும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது மட்டன் சுக்கா அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ண போகிறோம். தண்ணியுமே நம்ம மட்டன் வேகிறதுக்காக ஊற்றிருந்தோம் இல்லைங்களா, அதுலேயே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுக்காவை ஒரு 10 மினிட்ஸுக்கு நம்ம ஆவியில் தான் குக் பண்ண போகிறோம். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கேஸையுமே சிம்மில் வச்சுருங்க. அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை கிரேவிக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சுக்காக்குமே கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆவியில் பாயில்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்து லைட்டாக கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக பெப்பர் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம சுக்கா ரெடி ஆகிடுச்சு. பெப்பர் தூளுமே நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு நிறையா விதமான ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக ஒரு பவுலில் நம்ம சுக்காவை மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு இடையில பிரியாணியுமே விசில் வந்துடுச்சு. அதையும் இறக்கி வச்சுட்டு நம்ம மட்டன் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில், கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். சேம் ப்ரொசீஜர் தான். கிரேவிங்கிறதுனால நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த வாட்டரில் தான் இதை நம்ம குக் பண்ண போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். இது கூட ஒரு 4-5 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வணங்கி வந்ததும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி வணக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டனையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி தான் முக்கியமாக தேவைப்படும், ஏன்னா அதில் தான் டேஸ்ட்டு நல்லா வரும். ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 கொதி விட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். நம்மளோட மட்டன் கிரேவியுமே ரெடி ஆகிடுச்சு. தண்ணியுமே தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மட்டன் கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வரணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சுண்டுறதுக்கு விட்டுருங்க. இப்போது எங்களோட யம்மியான மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, மட்டன் கிரேவி ரெடி. நம்ம பார்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய குக்கிங் ஓகேவாக இருந்ததுன்னா அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேலும் இது மாதிரி குக்கிங் கற்றுக்கிறதுக்கு எனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.